இந்த ரமலானுடைய மாதத்தை இஸ்லாமிய சமுதாயம் எப்படி பார்த்து வருகின்றது என்று சொன்னால், இது உண்பதற்குரிய ஒரு மாதமாக, உறங்குவதற்குரிய ஒரு மாதமாக, ஓய்வெடுப்பதற்குரிய ஒரு மாதமாகத்தான் இஸ்லாமிய சமுதாயம் பார்த்து வருகின்றது. ஆனால் இஸ்லாமிய வரலாற்றிலே இந்த மாதம் எப்படி பார்க்கப்பட்டது என்று சொன்னால், வெற்றிக்குரிய ஒரு மாதமாக பார்க்கப்பட்டது. யோமுல் ஃபுர்கான் என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான். சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்தறிவிக்கப்பட்ட ஒரு நாள் என்று அல்லாஹ் இந்த மாதத்தை, இந்த ரமலானுடைய 17வது நாளை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இந்த ரமலானுடைய மாதம் 17வது நோன்பிலே அல்லாஹு தஆலா சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்தறிவிக்கக்கூடிய ஒரு மகத்தான வெற்றியை இஸ்லாமிய சமூகத்திற்கு அல்லாஹு தஆலா வழங்கினான். பத்ரு யுத்தத்தின் மூலமாக, பத்ரு போரின் மூலமாக முஸ்லிம் சமூகத்திற்கு அல்லாஹு தஆலா மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வெற்றியை அல்லாஹு தஆலா வழங்கினான். இந்த வெற்றிக்கு பின்னால் எது மிக முக்கியமாக இருந்தது என்று சொன்னால், ஆயுத பலமோ ஆள் பலமோ நிச்சயமாக இல்லை. மாறாக முஸ்லிம் சமுதாயம் எண்ணிக்கையில் குறைவானவர்களாக இருந்தாலும் அவர்களிடத்திலே அகீதா, கொள்கை இருந்தது. குர்ஆன் சுன்னாவை முழுமையாக தங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய மக்களாக இருந்தார்கள். அதன் காரணமாகத்தான் அல்லாஹு தஆலா எண்ணிக்கையை கணக்கில் கொள்ளாமல் கொள்கையின் அடிப்படையிலே, அந்த கொள்கைக்காக அந்த மக்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். கொள்கையை பிரச்சாரம் செய்வதற்காக தங்களுடைய வாழ்நாளை அர்ப்பணித்தார்கள். கொள்கைக்காகவே அந்த யுத்தம் நடைபெற்றது. இந்த ரமலான் 17வது நாளிலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மகத்தான வெற்றியை அந்த சமூகத்திற்கு அல்லாஹ் வழங்கினான். அதே போன்றுதான் ஃபத்ஹு மக்கா, இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா என்று திருமறை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா புகழ்ந்து சொல்கின்றான். நபியே, உமக்கு நாம் வெற்றியை அளித்தோம், மகத்தான ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்தோம் என்று அல்லாஹு தஆலா புகழ்ந்து சொல்கின்றான். இந்த ஃபத்ஹ் மக்கா, எப்போது மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது என்று சொன்னால், கத்தியின்றி இரத்தமின்றி இந்த மக்கா எப்போது வெற்றி கொள்ளப்பட்டது என்று சொன்னால், ரமலான் மாதம் 20வது நோன்பில் தான் ஃபத்ஹ் மக்கா நடைபெற்றது. நாம் முதலிலே சொன்ன பத்ர் போர் ஹிஜ்ரி 2வது ஆண்டு நடைபெற்றது. ஹிஜ்ரி 2வது ஆண்டுதான் ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டது முஸ்லிம் சமூகத்தின் மீது. ஹிஜ்ரி 2வது ஆண்டுதான் பத்ரு யுத்தமும் நடைபெற்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த பத்ரு யுத்தத்தில் தான் அல்லாஹு தஆலா மகத்தான வெற்றியை சமூகத்திற்கு வழங்கினான். அதே போன்று ஃபத்ஹ் மக்கா, இது எப்போது இஸ்லாமிய வரலாற்றிலே ஹிஜ்ரி 8வது வருடம் இந்த ஃபத்ஹ் மக்கா நடைபெற்றது. அதுவும் ரமலானுடைய மாதம் 20வது நாள் ஃபத்ஹ் மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகத்தான ஒரு வெற்றியை சமூகத்திற்கு கொடுத்தார்கள். இந்த வெற்றிகளை எல்லாம் தந்த ஒரு மாதம் தான் இந்த ரமலானுடைய மாதம். ஆகவே இந்த ரமலானுடைய மாதம் சோம்பலுக்குரிய ஒரு மாதம் அல்ல, சுறுசுறுப்பாக இஸ்லாமிய சமுதாயம் செயல்பட வேண்டிய ஒரு மாதம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக கொள்கையை படித்து, கொள்கையை பிரச்சாரம் செய்து, கொள்கையின் அடிப்படையில், அகீதாவின் அடிப்படையில், மன்ஹஜின் அடிப்படையில் எப்போது ஒரு சமூகம் கட்டி எழுப்பப்படுகின்றதோ அந்த சமூகத்திற்கு அல்லாஹு தஆலா பல வெற்றிகளை தருவான் என்பதற்கு இந்த ரமலான் மிகப்பெரிய சான்றாக அமைகின்றது. அல்லாஹு தஆலா வெற்றி பெறக்கூடிய மக்களில் உங்களையும் என்னையும் ஆக்கியருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.